Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். காலையில எழுந்திருச்சு டக்குன்னு பண்றதுக்கு இந்த லஞ்ச் வந்துட்டு ரொம்ப ஈஸியானது. இது வந்து கேப்சிகம் ரைஸ். கேப்சிகம் ரைஸ்க்கு வந்து மெயினா வந்து ஒரு பவுடர் தேவை. அந்த பவுடரை முத நாளே வறுத்து அரைச்சு டப்பால போட்டு வச்சிட்டீங்கன்னா காலையில எழுந்திருச்சு டக்குன்னு வந்துட்டு நம்ம இந்த ரைஸை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வாங்க இதை எப்படி பண்ணலாம்னு இப்போ நம்ம குயிக்கா பார்த்துடலாம். முதல்ல இந்த பவுடருக்கு தேவையான பொருட்களை வறுத்து அரைச்சிக்கலாம். ஸோ இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 3 வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்து அந்த ஸ்மெல் வந்துட்டு மாறும். அந்த அளவுக்கு நமக்கு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் ஆற வச்சு அதை வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த ப்ராசஸை நீங்க நைட்டே பண்ணி வச்சிடலாம். இந்த பவுடரை வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். காலையில எழுந்திருச்சு நான் வந்து ஃபர்ஸ்ட் சோறு வடிச்சுக்கிட்டேன். நீங்க குக்கர்லயுமே வச்சுக்கலாம். எப்பவுமே வெரைட்டி ரைஸ்க்கு சோறு இந்த மாதிரி உதிரி உதிரியா பொலபொலன்னு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அதனால நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ்ல பண்றேன். அதுக்கப்புறமா தேங்காயை துருவி வச்சிருக்கேன். அப்புறம் கேப்சிகம் 2 வெரைட்டி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு வெரைட்டி இருந்தா கூட போதும். அதுக்கப்புறமா வெங்காயம் அப்புறம் பூண்டு பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம ரைஸை தாளிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பேனை வச்சு அதுல வந்து நான் ஓரளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு போடுங்க. கடுகு வந்து நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க பொடி இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம். இப்போ நான் இன்னைக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்திருக்கேன். நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு வந்து ரைஸ் வச்சிருக்கேன். அப்போ இதுல கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுட்டு நாம பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு, அப்புறம் கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா இதை வறுத்து விட்டுக்கலாம். வறுத்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் இப்ப சேர்த்துக்கோங்க. அடுத்தது கட் பண்ணி வச்சிருக்க கேப்சிகம சேர்த்துக்கோங்க. எல்லாம் அடுத்தடுத்து நம்ம சேர்த்துக்கிட்டே வரலாம். ஏன்னா இது எல்லாமே சேர்ந்து மொத்தமா உப்பு போட்டு அதுக்கப்புறம் லைட்டா தண்ணி தெளிச்சு நம்ம இதை வேக வைக்கணும். அதனால இப்ப உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு லைட்டா இப்ப தண்ணி தெளிச்சு திரும்பவும் நான் அதை நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ ஓரளவுக்கு நல்லா தண்ணி நல்லா அதுல சேர்த்து அதை மூடி வச்சு வேக வச்சிருக்கேன். இப்போ கொஞ்ச நேரத்துல பச்சை வாசனை எல்லாம் மாறி நல்லா வெந்து வந்துருச்சு. அந்த டைம்ல நம்ம வடிச்சு வச்சிருக்க சோறை எடுத்து இதுல போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணோம்னா கேப்சிகம் ரைஸ் ரெடி. காலையில சட்டுன்னு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த பவுடரை மட்டும் முன்னாடி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு கீழே ஒரு லைக் கொடுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ so much for watching. Bye. Take care.